காலை வணக்கம் நண்பர்களே. காலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான். 10:24 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லிஸ் ரோடு தான் போகிறோம். இன்றைக்கி என்ன டேட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மறுநாள் 24 ஏப்ரல் 24 தான். காலையிலேயே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி. சரி, அதுதான் எல்லிஸ் ரோடு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறேன். காலையிலே பார்க்கலாம் என்ன ஆர்டர் போடுறாங்களான்னு பார்ப்போம். இன்றைக்கி வேறு காலையிலே கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதா, இல்லை நான் லேட்டாக கிளம்புனதுனால வெயில் தெரியுதோ அப்படின்ற மாரி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் 10 மணிக்கு கிளம்புனோன்னா 10 மணிக்கு முன்னாடியே கிளம்பிடுவேன். இப்போ கரெக்டாக இப்போ தான் 10:24. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 10:15. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன் காலையிலேயே. சின்ன ஆர்டர் தான், 330 சில்லற. என்னடா வந்தேனே இல்லை, அப்படியே வெயிட் பண்ணியிருந்தேன்னு இருந்தேன் வச்சுங்களேன். லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா இருக்கணும். அதுதான் ஆர்டரை எடுத்துட்டேன். எப்பயும் அந்த தப்பு தான் பண்ணுவேன். அதுக்கடுத்து பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன்ல. ஆனால் இது எங்கன்னே தெரியாமல் எடுத்தேன். 333 ரூபான்னு பார்த்தோம். இனிமேல் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இது ஸ்கூட்டர் ஆர்டர் தான், ஆனால் பைக்கு தானே ஆகுது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். பரவாயில்ல, நீ ஃப்ரெண்ட்லேயே வச்சுட்டு போயிடலாம்பா அப்படின்னாரு. சரி வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா சொல்லிட்டேன் நான் ஸ்கூட்டர் அப்டேட் பண்ணிக்கிறேன், இன்னும் அப்டேட் ஆகலை, பைக் தான் இருக்குது அப்படின்னா. பரவாயில்லப்பா வாப்பா அப்படின்னாரு. ஓகேப்பா அப்படின்னாரு. சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:40. இப்போ தான் எடுத்த 300 அதை தான் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். இப்போ தான் இங்கே தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் எங்கே சென்ட்ரலா? சென்ட்ரல் போகணுமா? இங்கே தானா? தோ எனக்கு இங்கே தான் பிக்கப்பு. அலைவா, நம்ம சப்ஸ்கிரைபர் தானே தலா அங்கே. அதுதாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோம், பேர் கேட்கல. அவர் வேறு ஆளை வச்சுன்னுக்கிறாரா, அவர் எப்படி கேட்க முடியும்? அவர் பயத்தில் பின்னாடி இருக்கிறாருன்னா ஒரு சிச்சாவது பரவாயில்ல. சரிங்க, இங்கே தானே இங்கே கால் பண்ணிடலாம். நண்பர்களே, இப்போ நம்ம தலை ஒருத்தர் ராக்ஜேசஸ்ன்ட்டு ஒருத்தர் வந்தார். டப்புன்ட்டு ஆர்டர் ஓட்டு வந்தா போல். இப்போ அவரை தான் பார்த்தோம். உள்ளுக்குள்ளேயே ஓட்டுவா போலியா. அது எடுத்தா 10 கிலோமீட்டர் தான் எடுப்பா போலியா, அதுக்கு மேலே எடுக்க மாட்டா போலியா. சென்னை டானா 2 வருஷமாக ஓட்டுனா மூஞ்ச மூடிக்கினாரு சொல்லும் போது. சரிதால பார்க்கலாம். பார்த்தது சந்தோஷம். நான் இந்த பக்கம் வந்தால் சொல்கிறேன். என் இன்ஸ்டா ஐடி தெரியுமா? அதில் என்ன சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு எல்லாமே. வரட்டா? யார் நம்ம இருக்கிறது பேசியிருந்தார். வரந்தல சிரிப்பு தான். நானே நின்று பார்த்தேன் எதனா ஆர்டர், வேறு என்ன ஆர்டர் போடுவாங்களான்ட்டு. இல்லை, போ டைம் தான் எக்ஸ்ட்ரா ஆகுது. இதுக்கு மேலே நம்ம நின்னா சரிப்பட்டு வராது. நம்ம கிளம்பினே இருக்கணும். டைம் வேறு ஆயிடுச்சுல்ல, அதனால் சொல்கிறேன். சரிங்க, இதுக்கு எத்தனை கிலோமீட்டருனா 24 கிலோமீட்டருங்க. போகிற வரல என்ன ஆர்டர் இருந்துச்சுன்னா எத்தனை. ரெட் ஹில்ஸ் பக்கம்தான், பாடியநல்லூர்கிட்ட. நல்லூர் மட்டும் போட்டதுனால இதுவாக இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் சொல்கிறாரு பாடியநல்லூர்ன்ட்டு. பரவாயில்ல. சரிங்க, போகிற வரல என்ன இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். காலையிலேயே நம்ம ஒரு சிங்கக்குட்டியை பார்த்துட்டோம், ராஜேஷ் தம்பி. உள்ளுக்குள்ளே ஓட்டுறது பரவாயில்லைங்க, ஆனால் அந்தமாரி வண்டியை வாங்கின்னு உள்ளுக்குள்ளே ஓட்டணும்னு ஆசை. நான் உண்மையில சொல்லிட்டா, அந்தமாரி விளாக்லாம் இப்போ பைக் டாக்ஸிலாம் ஓட்டி விளாக் பண்ணுற மாரி ஓட்டணுன்னு வச்சுக்கிங்களேன். எதுமாரி பண்ணோன்னா, இப்போது நம்ம இப்போ யாருன்னா நம்மளுக்கு கஸ்டமர் வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஓகே இருந்தான்னு வச்சுங்களேன். பட்சத்தில் 2 கேமரா வாங்கினோன்னா, இப்போ என் முதுகு பின்னாடி ஒரு கேமரா இருக்கும், அதுக்கடுத்து ரோடை வியூ பண்ணுற மாரி ஒரு கேமரா இருக்கும். அந்தமாரி கேமரா ஏன் வைக்கிறேன்னு வச்சிங்களேன், அவங்களோட இது கொஞ்சம் சில பேர்லாம் நல்லா பேசின்னு வருவாங்க. அதுவும் கவரேஜ் பண்ணலாம், நம்ம பேசிட்டு கவரேஜ் பண்ணலாம். சில பேர் ஒத்துப்பாங்க, நம்ம விளாகரு அதுமாரி என்னன்னா சில பேர் நல்லா ஜாலியாகவே பேசின்னு வருவாங்க. அதுக்கடுத்தது மைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட, ஒயர்லெஸ் மைக்கு. அழகாக செட் பண்ணி விட்டோமா, அவங்கள பேச வச்சோமா, ஜாலியாக பேசின்னு போகிறது, அதெல்லாம் விளாக் பண்ணி போட்டால் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். அதான் இருக்குது. ஒரு ஆர்டர் கூட அடிக்கலைங்க. இங்கே சின்ன ஆர்டர் கூட போடல. நான் நினச்சது வந்தது எதனா ஆர்டராவது கண்ணுக்கு காட்டுவான்னு நினச்சா ஒரு ஆர்டரும் போடலங்க.
இப்படியே போனால் டல்லு தான் போல். 322ண்ணா. சரிண்ணா. அதெல்லாம் எத்துட்டேன். ஆமாண்ணா. சரிங்க. அப்படியே இருக்கும்போது ஒரு ஆர்டரு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 322. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆர்டரும் எடுத்துட்டேன். வந்தடையுமே வந்துச்சு. விடுவானா ஏன்னா அண்ணா நகருக்கு ஆர்டர் போட்டாங்க. வந்தடையுமே எடுத்துட்டேன். ஃபோன் பண்ணோம். அவ்வளோதாங்க. அந்த ஆர்டரு பிக்கப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். 2வது ஆர்டரு சரியாக இருக்குது. இந்த ஏரியா கூட ஆவடி தான். லொக்கேஷனை வந்து கால் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் இருக்குது ஃபுல்லாக. ஆனால் ஒரு ஆர்டரும் அடிக்கல. இதுவா? சரிங்க, இந்த இடம் தான் போல. பிக்கப் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதை எடுத்துட்டேன். இதுதான் அந்த பீடிங் அந்த இதுவெலாம் பார்ப்பாங்கள, அந்த இது தான் ரோல் தான். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். இங்கேருந்து தான் எடுத்தேன். பரவாயில்ல. போகிற வழியே இன்னும் ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் போட மாட்டாங்களே, அதுதான் மாட்டேன். இந்த 2 வழி காட்டுது. ஒரு வழியாக போனால் 22 கிலோமீட்டர், ஒரு வழியாக போனால் 29 கிலோமீட்ரு. ஆனால் டைம் 22 கிலோமீட்டர் சைடு தான் போக போகிறேன். ஏன்னா 21 காட்டுற வழியில் போனால் 9 நிமிஷம் லேட்டாக ஆகும். 22 காட்டுனா 22 கிலோமீட்டர் காட்டுறதுல வந்து 9 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அதனால் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எது கரெக்டாக இருக்குன்னா 22 தான் கரெக்டாக இருக்கும். அதனால் எடுத்துட்டேன். போகிற வழின்னா கரெக்டாக ஆர்டர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ணா நகரே வந்தால் கூட எடுத்துன்னு போகலாம். இதுவும் ஒரு பெருசும் இல்லை. இது எத்தனைக்கும் பைக் ஆர்டர் தான். கரெக்டாக காசு ஷுவராக போட்டுக்கிறானுங்க. ஏங்க இப்போ அந்த 400 ரூபாய் ஆர்டர் எடுத்தோம்ல, அது வாங்கன்ட்டாங்க. இப்போ அங்கே தான் போயின்னுக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க, ஏன்னா இது பிக்கப்பே ஒரு 4 கிலோமீட்டர்கிட்ட காட்டுது. அதுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இங்கேருந்து இப்போ 3 கிலோமீட்ரு, அங்கேருந்து 4 கிலோமீட்டர் காட்டுச்சு. சரி, எடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக கேட்டுன்னு போயிடலாம். இப்போ அண்ணா நகர் கொடுத்துட்டு விருங்கம்பாக்கம் போகலாம். அழகாக விருங்கம்பாக்கம் கொடுத்துட்டு அங்கே என்ன ஆர்டர் பார்த்துனுக்கலாம். கரெக்டாக இருக்கும்ல. இப்போ நம்ம எதுனா எடுத்துன்னு போயிட்டு லேட் ஆகிடுச்சுன்னு சரி, ஏதோ ஒன்று போகிறது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தானே. ஆன்லைன் பேமெண்ட்டு ஏதோ ஒன்று, நம்மளுக்கு காசு வருது இல்லை, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. அதுதாங்க உமன் சிட்கோவில் நுழைஞ்சிட்டோம். இப்போ இங்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க. இங்கேயும் அவங்களுக்கு ஆர்டர் இல்லையாண்ணா? டேரெக்டாக எனக்கு விழுந்துக்குது. சரிங்க, இதை எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது கூட தான் ₹700 ஆர்டர் போட்டாங்க. அதாங்க ஆர்டர் எடுத்துட்டேன். சூப்பர் ஆர்டர் ஒன்று போட்டாங்க. ₹700. விட்டுட்டேன் அதை. இப்போ ஃபஸ்ட்டு அண்ணா நகர் கொடுத்து தான் விருகம்பாக்கம் போவோம். சரிங்களா? போகிற வழியில் இன்னும் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அது எடுத்துன்னு போவாங்க. 26 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம ஒரு 20 கிலோமீட்டர்லேயே போகலாம். அந்த பக்கமாக போயிடுவோம். சரிங்க, 3வது ஆர்டர் எடுத்துட்டேன். ₹700 ஆர்டர் போட்டாங்க. எங்கே போட்டாங்கன்னா மாத்தூருக்கு போட்டாங்க. கரெக்டாக சொன்னேன் பாருங்கள். 20 கிலோமீட்ரு இங்கேருந்து அண்ணா நகர் 20 கிலோமீட்டர் கொடுத்துட்டு விருகம்பாக்கம் போயிடலாம். இது சுற்றி காட்டுறதுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாகுது. போகிற இல்லை என்ன ஒரு ஆர்டர் போட்டாலும் எடுக்கலாம். இன்னொரு ஆர்டரும். சரிங்களா? விருகம்பாக்கமா வேறு எதுனா ஆர்டரு போடுவாங்களான்னு தெரில. ₹700 ஆர்டர் ஒன்று போட்டாங்க. சரியான ஆர்டரு. நான் உமன் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்ட்டு இவ்வளோ நாள் வேறு இடத்துல வந்து உக்காந்து இருந்துக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து உக்காந்ததே கிடையாது இது வரைக்கும். ஃபஸ்ட் டைம் வரேன்.
நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு 4-5 வாட்டி வந்துட்டேங்க. இருந்தாலும் மொதல் டைம் வந்து இந்த இந்த மெயின் இதில் இருக்க ஜங்ஷனில் வரேங்க. சொல்லி தானே ஆகணும், இருக்கிறத தான் சொல்லுவேன், அதனால் சொல்கிறேன். அவ்வளோதாங்க, பெட்ரோல் போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அம்பத்தூர் ஓட்டிக்கிட்ட வந்துட்டோம். 220 20. அவ்வளோங்க. ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேங்க, சென்ட் தாமஸ் மவுண்ட்டு தான் எடுத்துட்டேன். அது பிக்கப் பண்ண தான் போயின்னுக்கிறேன். இது 3வது ஆர்டருங்க. சரி, சின்னதாக எடுத்துன்னு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு அண்ணா நகர், செகண்டு இது விருகம்பாக்கம் கொடுத்துட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு போயிடலாம். அண்ணா நகர் வந்துட்டோம், கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இவங்களை கேட்டுக்கலாம், இல்லை பரவாயில்ல சாப்பிட்டு மட்டும் போயிடலாமான்ட்டு. ஆனால் சாப்பிட்டு போகிறதில்ல, சும்மா அது கேட்கறதுக்கோசரம். ஏங்க என் ட்ரூ காலரில் என் நேம் வந்து முடிஞ்சால் கண்டுபிடின்ட்டு இருக்கோம். அது அவர் பார்த்துட்டு முடிஞ்சால் கண்டுபிடின்னு பேர் வச்சுக்கிறேப்பா, என்னப்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கடுத்தது பார்சலை திருப்பிட்டு எங்கேயாவது கண்டுபிடிக்க வச்சிட போகிறப்பா அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லை, நான் சும்மா ஸ்கூல் படிக்கும் போது வச்சுது, நான் அதை அப்படியே வச்சு விட்டேன். வரேண்ணா. மொத்தம் 3 ஆர்டரு எடுத்துட்டோங்க. பரவாயில்ல, இவரும் ஓகேன்னு சொல்லிட்டாருங்க நம்மளுக்கான இது. கேட்டுன்னு போகிறதுல ஒரு இது என்ன ப்ளஸ்ஸுன்னா, அவங்க நம்மளுக்கு சொல்லிட்டு தானே போனோம் அப்படின்னு இல்லை. அப்புறம் அவங்க இதுவும் ஆக மாட்டாங்க, அதுவும் கொரியர் ஆஃபீஸ் தானே, எதுவுமே அர்ஜென்ட்டு கிடையாது, எடுத்துன்னு போகிறது எதுவுமே அர்ஜென்ட்டு கிடையாது. கேட்டாங்கன்னா அதுக்கான கரெக்டான ரீசனை சொல்லி போனால் இது ஒரு 100 ரூபா வந்தாலும் நம்மளோட ஓட்டுற டைமிங்கை கொஞ்சம் சேவ் பண்ணோம்ல, அதனால தான் எடுக்கிறது இதுமாரி. இப்போ ஒரே டைமில் 3 ஆர்டருங்க. ஒரு ஆர்டரு 250, இன்னொரு ஆர்டரு 400, இன்னொரு ஆர்டரு வந்து 150. 250 150, இதுவே 800 கிட்ட வந்துச்சா? 800 ஆமாம், 800. நம்ம கமிஷன்லாம் போக ஒரு 600 சில்லற எவ்வளோ வந்தால் வரலாம், இல்லை 700 வரலாம். ஒரு ஆர்டரு கூட காசு வாங்கலைன்னு நினைக்கிறேங்க, போயிட்டு எல்லாம். ஆமாம், ஒன்று ஆன்லைன் பேமெண்ட்டு தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு ஆர்டரு வந்து இது 2 ஆர்டருமே ட்ராப்பு தான், மிச்சம் 2 ஆர்டருமே அட் அ டைமில். எங்க இதுனா இது வந்து 2வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. தான் போட்டுக்குது. இன்னும் இது இருக்கா கடைகள்? புள்ள எங்கேயாவது வர சொல்கிற போகிறாங்க, போங்களா டேய். சரிங்க, ஆளை கீழே அனுப்புகிறாங்களாம், குத்துறேன். செம வெயிட்டுங்க இது சின்னோண்டா இருந்தாலும் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஆகுது, இதனாலேயே தலை வலிக்குது. உண்மையில் பேகு ஏற்கனவே வெயிட்டாக இருக்கிற மாரி இருக்குது, இந்த தூக்கி பேக்கில் வச்சேன். நான் அதுதான் கவரில் கேட்டேன்னா ஃப்ரண்ட்டில் அழகாக வச்சிட்ருப்பேன். சரிங்க, குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் இங்கேருந்து 6 கிலோமீட்டருங்க விருங்கம்பாக்கம், அதை குத்துட்டு ஆலந்தூர் போயிடுவாங்க. பரவாயில்ல, நான் ஆலந்தூர் கூட எடுத்துருக்க மாட்டேன். ஆலந்தூர்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டு சும்மா 3 ஆர்டர் எடுத்து பார்ப்போமே, 2 பொருள் தான் இல்லையா, 2மே சின்ன பொருள் தானே அப்படின்ட்டு எடுத்தேங்க, இல்லைன்னா எடுத்துருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் அது அமௌண்ட்டு வேறு, பரவாயில்ல ஓகே தான். 100 ரூபா நம்ம
சும்மா இதுவும் ஆகுதுல்ல. போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ஆர்டர் எடுத்துன்னு இன்றைக்கி இது பண்ணால் கூட ஓகேவாக தான் இருக்கும். அதனால தான். ஆனால் ஒன்றும் சாப்பிட்ல. 2 ஆர்டர் கொடுத்து இப்போ 2 ஆர்டர் கையில் கைவசம். இந்த 6 கிலோமீட்டருக்கு எத்தனை 14 நிமிஷம் காட்டுது. கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். 2 ஆர்டரும் வெற்றிகரமாக வந்துட்டோங்க. டைம் எதுவுமே அவ்வளோ இதுவாகல. டைம் பார்த்திங்கன்னா 1:42. இப்போ இந்த ஆர்டர் 2 மணிக்கு கொடுத்தோன்னா நல்ல ஒரு இது தாங்க. ஒரு 1000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டுருப்போம். 1000 மேலே ஏர்ன் பண்ணிருப்போம். சரியா தெரில. போதும், 2 மணிக்கு 1000 நல்ல டீல் தான். இதுவும் 10:30 மணிக்கு தான் நம்ம வந்தோம். 10:40 தான் இது பண்ணோம். எல்லாமே சிமிலர் ரூட்டு தான் காட்டுது. சரிங்க, கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஆர்டரை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். சரிங்களா, இவர் கால் பண்ணிட்டாரு. ரொம்பலாம் லேட்டாக பண்ணலாங்க. இவர் நான் அவர் பார்த்துனே இருந்தார்ல, அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். முடிஞ்சால் கண்டுபிடின்ட்டு ட்ரூ காலர் நேம் வச்சுக்கிறதுனால அவருக்கு ஒரு பயம், பொருள் எடுத்துன்னு போய் சேர்க்க போறியா அப்படி இல்லையான்ட்டு. ஓகே தான்ட்டார். போய்ட்டு இது ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆலந்தூர் தான். இங்கேருந்து 18 நிமிஷம் காட்டுறது, 8.6 கிலோமீட்ரு. ஓகே தான். நம்ம ட்ரிபிள் ஆர்டர் எடுத்ததும் ஒரு டைம் சேவ் தான். அது இல்லாமல் இன்றைக்கி போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 1200 எப்பயும் போல் எடுத்தாலே வீட்டுக்கு போய்டுவோங்க. ஏன்னா அதுக்கு மேலே எடுக்கோன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா வீலு பெண்டாகுது. இப்போ இந்த வீலு பெண்டாக வச்சுன்னு இருக்கிறது ஓட்டுறதே போதும் அதிகம். இப்போ நம்ம கம்மியாக ஓட்டிட்டு போயிடலாம். ஏன்னா ஓட்டி தான் ஆகணுன்றதுக்கோசரம் தான் ஓட்டுறேன்னு. ஏன்னா 2 நாள் ஓட்டல, வீடியோ ஏதாவது பண்ண முடியாது. வீலு பெண்டு பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஒரு மனசு நிம்மதியாக ஓட்டலாம். இப்போ இல்லைன்னா ஒருமாரி உறுத்தினே இருக்கும். நம்ம செய்கிற வேலையில் எதுவுமே நம்ம யோசிக்காமல் ஓட்டின்னு இருந்தால் தான் நம்மளுக்கு இப்போ வீடியோ எடுக்கும்போது என்ன பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்று ஊற்றினே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஓட்டவும் பிடிக்காது, வீடியோவில் பேசவும் பிடிக்காது. அதுக்கடுத்தது அது ஏன்டா எடுத்தோன்ற மாரி இருக்கும். அது சப்ஸ்கிரைபர்களுக்கும் பிடிக்காது. நம்ம ஒன்று சரியாக பண்ணிடல. இப்போ எடுக்கிறதுக்கு காரணம் நான் வீடியோவும் போடல கொஞ்ச நாளாக. 2 நாள், இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போடணுங்கிற மாரிக்கும். அதனால தான் சரி ஓட்டலாம். சனிக்கிழமை கூட ஓட்டுறோம்னா பார்த்துக்குங்களேன். ஏன்னா 4 நாள் ஓட்டாமல் இருந்துட்டேன். அதனால தான் எலெக்ஷனுக்கு கூட லீவ் போடாமல் ஓட்டினேன்னு. அந்த ரீசனுக்கோசம் தான். இல்லைன்னா எனக்கு வீட்டில் போட்டுன்னு சும்மா இருக்க தெரியாதா. அதனால தான் சரி ஓட்டினா ஏதோ வரும். எலெக்ஷன் அன்றைக்கி வேறு ஓட்டுறோம். அது எதுனா ஒரு மக்களை போய் சேரும். அதனால தான். சரிங்களா, சரிங்க. இப்போதாங்க இங்கே தாங்க அந்த ட்ராப் இருக்குது. நந்தன் கொரியர்னாரு. இங்கே ரைட்டாக இங்கே தான் குத்தாச்சு. பேட்ரி லோ வேறு வந்துச்சுங்க. சரிங்க, இங்கே தான் கொரியரு குத்து மிச்சாச்சு. நந்தன் கொரியரு. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க கோபாலபுரம். சரி, அதை எடுத்துட்டேன். பிக்கப் பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்ரு எடுத்துட்டேன். பார்ப்போம், போயிட்டு எடுத்துட்டு 9 நிமிஷம் காட்டுது. மேம் சஞ்சீவ்னி பார்த்துட்டிங்களா? ஒன்று எங்கே கிண்டி, ஒன்று கோபாலபுரம். அதனால தான் எத்தனை கோபாலபுரம்னா வீட்டுக்கிட்ட. ரெண்டு பார்சலில் பிக்கப் எடுத்தாச்சு. கரெக்டாக போயின்னுக்கிறேன். ஃபஸ்ட்டு கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்து தான் கோபாலபுரம் போகணும். சரி எடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு இது ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கோசம். வீட்டு பக்கம் அந்த கோபாலபுரமே கரெக்டாக போட்டாங்கன்னு வச்சிங்களேன். தேனாம்பேட்டை, ராயப்பேட்டை, ட்ரிப்ளிகேனு அப்படி போட்டான்னா அதெல்லாம் எடுத்துன்னு போவோம். சரிங்களா நண்பர்களே, வந்துட்டோம் ட்ராப்புக்கு. இந்த ஆர்டரில் கோபாலபுரம் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன். அவ்வளோங்க, ஃபஸ்ட்டு ட்ராப்பை கொடுத்துட்டேன்.
அதுக்கு அடுத்தது எதனா ஆர்ட்ரு போடுறாங்களாம் பார்த்து நின்றுருந்தேன். 500ரூபா ஆர்ட்ரு போட்டாங்க காக்கலூருக்கு. அது எப்படி எடுத்துன்னு போத்து. இதே மற்ற நாள் இப்போ ஆர்ட்ரு எடுக்காமல் இருந்தேன்னா கண்டிப்பாக எடுத்துருப்பேன். அது எடுக்க முடியாதுல்ல நம்மளால். சரி விட்டுட்டேன். ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி வீட்டுக்கு போட்டு தான் பார்க்கணும். இன்னும் ஒரு ஆர்ட்ரு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். போட மாட்றாங்களே. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆறுனாச்சுன்னே இருப்பாங்க போல். கரெக்டாக எங்கன்னா வெஸ்ட் பாம்பலத்தில் பிக்கப் பண்ணி எக்மூரில் போய் கொடுக்கணும். போகிற வழி தானே. அது எடுத்துட்டா சின்ன ஆர்ட்ரு தான். இருந்தாலும் இது முடிச்சா நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் இதுவாக முடியும். அதனால தான் எடுத்தேன். ஒரு 30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து நிற்கும். ஏன்னா இன்றைக்கி இது வரைக்கும் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஆர்டரு கூட டிப்ஸு கிடையாது. எல்லாமே அந்த அமௌண்ட்டை போட்டு விட்டுறாங்க. அதனால் வாங்கின்னு வந்துட்டேன். டிஜிட்டல் பிரிண்ட்டு இது தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் பாய்ச்சான் ஒரு இது தான் எக்மூரு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கோபாலபுரம் குத்துருவோம். கோபாலபுரம் குத்துட்டு இது எடுத்துன்னு போவோம். கோபாலபுரத்துக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு? ஆஹா 7 கிலோமீட்ரு தாங்க. 7 கிலோமீட்ரு சிம்லர் ரூட்டு. இந்த பக்கத்தில் ஒரு ரூட்டு. கோபாலபுரம் கொடுத்துட்டு எக்மூர் போவாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த ஆலந்தூரில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்டருக்கு ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஏற்கனவே எடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணா நல்ல அண்ணன். எக்ஸ்ட்ரா காசு போட்டு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வடப்பயணிக்கு எப்பயோ கொடுத்துனுப்பேன். எவ்வளோனா 100 ரூபா போட்டு கொடுத்தாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும் அந்த பார்மா. அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் சரிங்க. எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ராடிசன் ஹோட்டலில் தான் இது கொடுக்கணும் மெட்ரியில். ஓகே. ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்கணுண்ணா. ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்கணும். அது வந்து ஃபோன் பண்ணுறாங்களாம். இப்படி நிற்கலாமா? போகலாமா? அங்கே டைம் ஆஃபீஸ் இருக்குதான். அவங்க போங்க அப்படின்னாங்க. சரிங்க. நம்ம கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டா பைக்கை. ஏன்னா இது வேறு ஹோட்டலு. இதுக்குள்ளே வந்தாலும் தலைவலி. பைக் பார்க்கிங்குங்க. பைக் பார்க்கிங்கு. சரிங்க. கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நீங்கள் டோட்டல் ஏர்னிங் பார்த்துடலாமா? இதுக்கு முடிச்சுக்கிறேன். 3:30 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. இந்த ஆர்டருக்கு லாஸ்ட்டாக 11 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. 11 ரூபா 12 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. வந்து ஃபாஸ்ட்டாக தெரியும் எனக்கு. 12 ரூபா பரவாயில்ல விடுங்க. 140 ரூபா ரவுண்டாக வந்துச்சு. ஓகேங்களா? சரிங்க. மொத்தம் இன்றைக்கி ரேப்பிடோவே எடுக்கலைங்க. ரேப்பிடோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ரேப்பிடோ இல்லை. கரெக்டாக 258ங்க. இதில் 258 ப்ளஸ் மிச்சம் இருக்கிற 2 இதில் பார்ப்போம். சே, ஃபஸ்ட்டு இந்த வீலை பெண்ட் பண்ணிட்டு தாங்க கொஞ்சம் இது பண்ண முடியும். ஏன்னா அதனால தான் என்னால் எடுக்க முடியல. வேறு எந்த ஆர்டரும் இப்போ 2 ஆர்டர் போட்டாங்க. பெரிய பெரிய ஆர்டரு. நான் தான் எடுக்கவே இல்லை. 222 ரூபாங்க. 222. ஏன்னா வண்டியே கொஞ்சம் கோளாறாகுது. நம்ம எடுத்துன்னு போயிட்டு தேவையில்லாதது அதுக்கு தான் சின்னதாக எடுத்து முடிச்சிடுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. வீல் சரி பண்ணிட்டேன்னா எங்கன்னா லாங்காக கூட போகலாம். அது முடிக்காத போது எனக்கு கொஞ்சம் இப்போ கஷ்டமாகுது. 861ங்க லாஸ்ட்டு. 861. அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக கொடுத்ததில் ஒரு 12 ரூபா கிட்ட வந்திருக்கோம். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1353 ரூபாங்க. இதில் மைனஸ் 220 ரூபா பெட்ரோல் எப்பயும் போல் கழிச்சிக்கலாம். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1333 ரூபா. இது இன்றைக்கி ரேப்பிடோ மட்டும் ஓட்டலைங்க. அதனால தான் நம்ம அந்த 9 ரூபா கழிக்கலை. மற்றபடி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. டைம் 3:30.
2 ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம் போயிட்டு வீட்டில் சீக்கிரமாக. பரவாயில்ல, நீ 10:30 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு கரெக்டாக ஒரு 5 ஹவர்கிட்ட ஓட்டுவாங்க. 5 ஹவரில் 1350 ரூபா ஒர்த்து தானேங்க. கரெக்டாக ரூட்டு பார்த்து எடுத்துன்னா நல்லா ஓட்டலாங்க. சரிங்க, இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். ஒரு புது விலாகில் பார்க்கலாம். ஏன்னா மொபைலில் அந்த இது வீல் இது வைத்தா தான் நம்மளால் ஒழுங்காக இது பண்ண முடியும். சரிங்களா? சரிங்க, ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க, ஒரு புது வீடியோவில் பார்க்குறேன். இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்க.